என்னை நம்புங்க ஆண்டவரே. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து வணங்கினார். தேவன் அவனோட பேசி, நான் உன்னோடு பண்ணுகிற உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாறுவாய். இனி உன் பேர் ஆபிரகாம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடினால் உன் பெயர் ஆபிரகாம் எனப்படும். உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கும் உனக்கு பின்வரும் சன்னதிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் பின் தலைமுறை தலைமுறையாய் வரும் சன்னதிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி நித்திய உடன்படிக்கையாய் ஸ்தாபிப்பேன். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும் நான் சுதந்திரமாக கொடுத்து நான் உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். கரங்களை தட்டி கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்திற்காக மீண்டும் ஒரு விசை கரங்களை தட்டி, நம்முடைய ஊழியக்காரர் மூலமாய் எங்களிடத்தில் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. இனி நாங்கள் வாழ்ந்து காட்டுவோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். நான் கடைசியாக உங்களுக்காக ஜெபிக்கும் போது நான் சொல்லுகிற அந்த வார்த்தைகள் அது உங்களுக்குரியதாக இருக்குமானால் நீங்கள் அதை கரங்களை தட்டி ஆமேன் என்று நீங்கள் ஆமோதித்து, தேங்க்யூ ஜீசஸ். இந்த ஜெபம் உங்களை வாழ வைக்கும்னு நான் நம்புறேன். இந்த ஜெபத்திற்கு ஒரு பெரிய பதில் வரும்னு நான் நம்புறேன். இந்த ஜெபம் கேட்கப்படுகிற ஒவ்வொரு காதுகளும் ஹல்லேலூயா நற்செய்தியை கேட்கும் என்று நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். 2024 ஆண்டு நீங்கள் இழந்து போன சகல ஸ்தானத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு மறுபடியும் தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களிடத்திலிருந்து பிடுங்கப்பட்ட, உங்களிடத்திலிருந்து எடுக்கப்பட்ட, உங்களிடத்திலிருந்து களவாய் கொண்டு போகப்பட்ட, உங்களை ஏமாத்தி வஞ்சித்து எடுத்துக்கொண்ட சகலமும் உங்களுடைய கரத்திலே திருப்பி கொடுக்கிற வருடமாய் இந்த வருடத்தை கர்த்தர் மாற்ற போகிறதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஆமென் ஜீசஸ். இந்த ஆண்டு ஹல்லேலூயா எத்தனையோ சாட்சிகளை என்னுடைய காதுகளிலே கேட்டேன். நான் உயிருள்ள ஒரு சாட்சி, ஆயிரக்கணக்கான பேரை தட்டி எழுப்புகிற ஒரு சாட்சியை நான் சொல்ல மாட்டேனா அப்படின்னு ஏக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆபிரகாமை 99வது வயதிலே சந்தித்து அவனுக்கு பிள்ளையை கொடுத்து ஒரு ஜீவனுள்ள சாட்சியாய் நிறுத்தின கர்த்தர் இந்த ஆண்டு இந்த ஜெபத்திலே இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற அநேகரை சாட்சியாய் கர்த்தர் நிறுத்த போகிறார். உங்க வம்சத்திலேயே உங்க சாட்சி பெரிய சாட்சியாய் இருக்க போகிறது. இந்த சாட்சி பலரை அசைக்க போகிறது. இந்த சாட்சி நிறைய பேருக்கு பிரமிப்புண்டாக போகிறது. நம்புறவங்க சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்கள். இந்த 2024வது வருடம் நீங்கள் சாட்சி சொல்லுகிற வருடம். உங்களுக்காக மேடைகள் அமைக்கப்படும், உங்களுக்காக மைக்கு கொடுக்கப்படும். உங்களுடைய சாட்சி அநேகரை தட்டி எழுப்ப போகிறது. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus.
நன்றி அப்பா, நன்றி அப்பா. பேரை கெடுத்த, பேரை அவமானப்படுத்தின, பேரை ரொம்ப டேமேஜ் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் முன்பாகவும் கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், தகப்பனே இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள 12 மாதம், 12 மாதத்துல ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு இடத்துல என்னுடைய பிள்ளைகளுடைய பேரை நீர் பெருமைப்படுத்தி பெருமைப்படுத்தி வெட்கப்பட்ட இடத்திலே பெருமைப்படுத்தி, நன்றி அப்பா. ஓசாயா என்னை காப்பாத்துங்க, ஆனா அப்படிப்பட்ட அந்த பேரை ஜோஷுவான்னு மாத்தி அநேகரை காப்பாற்றக்கூடியவனாய் அவனுடைய பேரை பெருமைப்படுத்தினது போல கரங்களை தட்டி கொண்டிருக்கிற, ஆமேன் என்று நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பேரையும் இந்த ஆண்டு பெருமைப்படுத்துகிறதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. மேவிபெசேத் தாவீதாலே அழைத்தனுப்பப்பட்டான். அவனுக்குரிய சொத்துக்களை எல்லாம் ஒவ்வொருத்தராய் பிடுங்கி வைத்தார்கள். கால் கை முடமானவன். இந்த முடமானவனுக்கு எதுக்கு சொத்து? இந்த முடமானவனுக்கு எதற்கு பணம்? எல்லாரும் அந்த உடைமைகளை எடுத்து கொண்டார்கள். ஆனா தாவீது இந்த மனுஷனை வரவழைச்ச உடனே அவனை விட்டு கடந்து போன, அவனுக்குரிய எல்லாம் அவனுக்கு திரும்ப கொடுக்கப்பட்டது போல, பிடுங்கி வைத்திருந்தவருடைய கைகளிலிருந்து எடுத்து கொடுக்கப்பட்டது போல இந்த வருடம் உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் ஜெபிக்கிறேன். இந்த 2024வது வருடம் என் பிள்ளைகளுடைய கையிலிருந்து பிடுங்கி வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து சேருவதாக. எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், நெடிய ஆட்களாகிய சபேயரின் வர்த்தக லாபம் தாண்டி உன்னிடத்திற்கு வந்து உன்னுடையதாகும் என்று சொன்ன வார்த்தை இப்பொழுது ஒவ்வொருத்தருடைய தலையின் மேலும் இப்பொழுது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இயேசுவின் நாமத்தில் அது தாண்டி வருவதாக, தாண்டி வருவதாக. Thank you Jesus. பூட்டப்பட்ட அறைக்குள்ளே நீர் கடந்து வந்து எங்களுடைய ஊழியம் முடிந்தது என்று நினைத்து கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய விசாலத்தை கொடுத்தது போல பூட்டப்பட்டிருக்கிற இருதயம், பூட்டப்பட்டிருக்கிற தரிசனம், பூட்டப்பட்டிருக்கிற வேலைகள், இது அனைத்தும் 2024வது வருடம் திறக்கப்படுவதற்கு தாவீதின் திறவுகோலை கையிலே எடுத்து வைத்திருக்கிறவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிற கர்த்தர் இப்பொழுது வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பீடத்தில் இருக்கிற புதையல்களையும் இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. இந்த வார்த்தை எல்லாம் உம்முடைய வார்த்தை ஆண்டவரே, நாங்க நம்புற ஆண்டவரே. நான் உன்னை லகுவாய் நடத்துவேன், கரவலாடுகளை லகுவாய் நடத்துகிறேன். இந்த வருடம் சகலவற்றையும் லகுவாய் சுதந்திரிக்க பண்ணுகிறதற்காய் நன்றி. நீ ஆபிரகாமுக்கு இட்ட ஆணை, அவருக்கு கொடுத்திருக்கிற உடன்படிக்கையை இந்த வருடம் எங்களுக்கும் உடன்படிக்கையாய் தந்திருக்கிறீர். அந்த வார்த்தை அப்படியே நிறைவேற போகிறதற்காக நன்றி. உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். உன்னை மிகவும் திரளாய் ஒரு 10 டைம் கைகளை உயர்த்தி சொல்ல போகிறோம். என்னை மிகவும் திரளாய். 2வது விசை சத்தமாய் சொல்லுவோம். என்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுகிற கர்த்தருக்கு சொல்லுவோம். என்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுகிற கர்த்தருக்கு, என்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5வது விசை என்னை மிகவும்
திரளாய் பெருக பண்ணுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆறாவது விசை, என்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏழாவது விசை, என்னை மிகவும் திரளாய் பண்ண போகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எட்டாவது விசை, என்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒன்பதாவது விசை, என்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுகிற தேவனுக்கு. பத்தாவது விசை, கரங்களை தட்டி கொண்டே என்னை மிகவும் நல்ல கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி என்னை மிகவும் திரளாய் praise. என்னை உண்டாக்கினவர், என்னை சீருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கினவர், என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. சொல்லுவோம், என்னை உண்டாக்கினவர் என் முன்னே நடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கினவர், என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோவென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோவென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உங்க திரு சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வருடம் முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் பொறுப்படுத்து, பாதுகாத்து, ஆச்சரியமாய் நடத்தும். துக்க செய்தி ஒன்றும் கேட்கக்கூடாது, விபத்துகள் ஒன்றும் வரக்கூடாது. என் பிள்ளைகள் குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காற்று, சாப்பிடுகிற ஆகாரம், பண்ணுகிற பிரயாணம், செய்கிற வேலை, எல்லாவற்றிலையும் என் தேவனுடைய ஆசீர்வதிக்கிற கரம் என் பிள்ளைகளோடு இருந்து, என் பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இருந்து, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரோடும் இருந்து வெற்றியாய் நடத்துவதால்